நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் நீங்கள் பேசும்படியாய் கூட செபிக்கிறோம். உங்கள் நாமும் உடைய சித்தம் உடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நம்பிக்கை நேர நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை கிருபையுமாக நன்மையாக நம்மளை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை நம்மளை சூழ்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்மளை இமைப்பொழுதும் கைவிடாதபடிக்கு நம் கரங்களை பிடித்து அவர் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நான் தெரிந்த ஒரு பாடலை பாடுகிறேன். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. அவர் வரும் வரை நம்மளை காத்து நடத்துகிறவர். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின்று நம்மளை பிரிக்காதவர். சிறு வயதிலே அவர் நம்மளை தெரிந்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் எடுத்துக்கொள்ளுவோம் வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள், இவைகளை எழுது என்றார். ஹல்லேலூயா. இந்த வெளிப்படுத்துதலே எது பார்த்தீங்கன்னா, அவர் வர இருக்கிற நாட்களை குறித்து அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இந்த வெளிப்படுத்துதல் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்லி சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இவ்வுலகிலே மனுக்குலமாக இந்த உலகத்திற்கு வந்தார். தன்னையே முற்றிலுமாய் அர்ப்பணித்தார்.
மரித்தார், மீண்டுமாய் உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் நியாயாதிபதியாய் நீதிபதியாகிய கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர். அவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. நான் சகலத்தையும் ஆண்டோண்ட அத்தனைகளையும் நான் புதிதாக்குவேன் என்று சொல்லி இந்த வசனங்கள் சொல்லப்படுது. ஆனால் அந்த வசனம் எப்படிப்பட்டதாம்? சத்தியமும் உண்மையுமானவைகள். ஹல்லேலூயா. சத்தியமான வசனங்கள், உண்மையான வசனங்கள், நடக்கக்கூடியவைகளை எழுதக்கூடிய வசனங்கள், தீர்க்க தரிசனமான வசனங்கள், நடந்து கொண்டிருக்கிற வசனங்களை எல்லாம் இந்த புத்தகத்திலே, வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்லியிருக்க, இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எழுதும் பொழுது அவர் தீர்க்க தரிசனங்களாக இந்த வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையானவைகளை எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கும் பொழுது இந்த வசனங்கள் அநேக நேரம் நமக்கு விடுதலை கொடுக்கிற வசனங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய சரீரத்தில் விடுதலையை புதிதாக்குதல். ஹல்லேலூயா. நம் சரீரமான விடுதலையிலே ஒரு புதிதாக்குதலை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சரீரத்தினால, சுகவீனத்தினால, பலவீனத்தினால நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் எழுதி கொடுத்த தேவன் அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். உங்கள் சரீர பிரச்சனைகளினால வருகிற எல்லா பலவீனங்களையும் அவர் விடுதலை கொடுத்து அதை புதிதாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உள் உறுப்புகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி டாக்டராலே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சொல்லி கூட டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த வசனம் புதிதாக்கப்படுகிறது. இந்த வசனம் சத்தியமுள்ள வசனம். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் ஒரு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவராய் மாற்றுகிற தேவன். உடைந்த எலும்புகளை அவர் என்ன செய்கிறாரா? உண்டாக்குகிற தேவன். உலர்ந்த எலும்புகளை அவர் உண்டாக்குகிறவர். உங்கள் முழங்கால்களை அவர் திடப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர், விடுதலை கொடுக்கிறவர். ஒருவேளை சரீர பிரச்சனையினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நான் என்ன செய்ய முடியும், என் வேலையை கூட என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் கஷ்டத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் உங்களை விடுதலையாக்குகிற தேவன் அவர் சத்தியமுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். இந்த வேத வசனங்களில் வாசித்து பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை எல்லாவற்றிலும் மாற்றத்தை கொடுக்கிற தேவன். உங்கள் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா? ஒருவேளை குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். அதான் சகலத்தையும் சொல்லி எல்லாவற்றிலும் அவர் ஒரு புதிதான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீர்களானால் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். உங்களை முற்றிலுமாய் அவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து பாருங்கள். அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கீங்களா? ஒருவேளை கண்ணீரோடு கூட யாருக்கும் தெரியாது என்று சொல்லி கூட யாரிடத்திலே சொல்ல முடியாத ஒரு வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டுடைய பாதத்தில் நீங்கள் கண்ணீரை சிந்தி, எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது, எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அதே போல நாம் பார்க்கும், ஆனால் யோவான் என்ற சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவானிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கும் பொழுது யோவான் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? நாம் வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோதரிக்கிறேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இதிலே லாசருவை பற்றி நான் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து 4 நாள் ஆயிட்டு. அவங்க கூட பிறந்த சகோதரிகள் சொல்லுது, அவர் இறந்து 4 நாள் ஆயிட்டே, நாருமே என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதை சொல்லுதாங்க. நீ 40வது வசனம்,
இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஒருவேளை நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடனே அந்த கல்லை எடுத்து போட்டார்கள். அந்த கல்லை எடுத்து போட்ட உடனே இயேசு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே அப்படின்னு சொல்லி, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை சோதரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். நமக்கு விசுவாசத்தோடு அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அந்த ஜெபத்திலிருந்து நமக்கு என்ன செய்யப்படுகிறது? ஒரு விடுதலை கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னா சொல்லுதாங்க, 4 நாள் ஆயிட்டே அது நாருமே, அது எப்படி சகிக்க முடியும் என்று சொல்லி கூட என்ன செய்தாங்க? மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இது முடியாததை முடிய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்க பண்ணுகிற தேவன். அது எதுவுமே முடியாதுன்னு சொல்லி மனுஷனானவன் முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து ஒரு தொடக்கத்தை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல லாசரு உயிரோடு எழுந்து வந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு கட்டுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் அந்த கட்டுகளை உடைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லாசரை வெளியே வான்னு சொன்ன உடனே அவர் வெளியே உரத்த சத்தமாக கூப்பிடுதாரு. அவர் என்ன செய்கிறாரு? வெளியே வராரு. அப்போ எல்லாரும் பார்த்து என்ன செய்தாங்க? ஆச்சரியப்படுதாங்க. அவர் செய்த அற்புதம் அதிசயங்கள் 1000 உண்டு. ஒருவேளை இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கலாம். ஒருவேளை நிறைய நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கலாம். அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவரை நாம் சோதரிக்க வேண்டும். ஒருவேளை நம் சரீர பாடுகளிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சரீரத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளும் நீங்கி நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆனால் அவரிடத்திலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தினால நாம் எதை கேட்டாலும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நம்ம கிட்ட அந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் அவர் விடுதலை கொடுக்க முடியும். விசுவாசம் இல்லாத ஜெபத்திற்கு என்ன செய்யாது? பதில் கிடைக்காது. ஹல்லேலூயா. அப்போது நம்ம அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மளை அர்ப்பணிப்போம். அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கூட விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நம் சரீரத்தில் இருக்கிற விடுதலையை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் சகலத்தையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சரீர ஆத்துமாவிலே நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு விடுதலை கொடுக்கிறவர். இந்த ஆத்துமா ஒருவேளை அநேக நேரம் பார்த்தீங்கன்னா பாரமாக இருக்குதா? ஒருவேளை நான் இதை எப்படி சொல்ல முடியும்? என் ஆத்துமா ஒரு பாரமாக இருக்கிறதுன்னு சொல்லி நினைக்கிங்களா? ஆனால் ஒன்றை ஒன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்ற வேண்டும். இந்த ஆத்துமா கர்த்தர் கொடுத்தது. இந்த ஆத்துமா கடைசி நாட்களில் நாம் இந்த சரீரமானது இந்த பூமியிலே என்ன செய்ய வைக்கப்படும். ஆனால் இந்த ஆத்துமா தந்தவரிடத்திலே போகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஆத்துமாவிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த ஆத்துமாவிலிருந்து விடுதலை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஆத்துமாவை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆத்துமாவை, இந்த இருதயத்தை அவர் விரும்புகிறார். இந்த இருதயத்திலே யார் வர வேண்டும்? ஆண்டவர் உள்ளத்தில் இருந்தாரால் எல்லா பாரங்களும் என்ன செய்யும்? கண்டிப்பாக மாறும். இந்த ஆத்துமாவிலே அவருடைய வார்த்தையானது, அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது இந்த ஆத்துமாவிலே ஒரு விடுதலை கிடைக்கிறது. அதே போல ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையாக இந்த ஆத்துமாவை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த ஆத்துமா ஒரு விடுதலையாக கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏன்? இந்த இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? மாறும். ஹல்லேலூயா. அதான் சொல்லியிருக்கிறது யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த இருதயத்தின் கலக்கத்தை மாற்றுகிற தேவன் இந்த ஆத்துமாவிலே ஒரு வருகிற கலக்கத்தை அவர் மாற்றுகிறார், விடுதலை கொடுக்கிறார், அதை புதிதாக்குகிறார். இந்த ஆத்துமா பாவ நிறைந்த ஒரு ஆத்துமாவாய் காணப்பட்டும் அதனால் இந்த உலகத்துக்குரிய கவலையினாலும் கண்ணீரினாலும் இழுக்கப்பட்டதனால் அதில் ஒரு விடுதலை இருக்காது. ஆனால் ஒன்றை ஒன்று ஆண்டவருடைய பாதத்திலே நாம் முழுமையாக இந்த ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அதை புதிதாக்குகிறார், ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இருதயத்திலே அவர் தங்க விரும்புகிறார். இந்த இருதயத்திலே, இந்த ஆத்துமாவிலே அவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ண விரும்புகிறார்.
ஆனால் அவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்க தயாராக வேண்டும். ஏன்னா நம்ம சரீர சுகத்தை விரும்புகிற நாம் இந்த ஆத்துமாவினுடைய விடுதலைக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இந்த ஆத்துமாவிலே ஆண்டவர் வந்தாரானால் நம்ம சரீர பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யும்? கண்டிப்பாக மாறும். அவர் உள்ளே வாசம் பண்ணும் பொழுது இருக்கிற பலவீனங்களே அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு எல்லாவற்றிலும் நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேனே, எனக்கு எந்த விதத்திலும் விடுதலை கிடைக்கலன்னு சொல்லி கூட நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய சமூகத்திலே நம் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் அங்கே வரும் பொழுது நம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. ஆனால் அதனால ஆண்டவருடைய சமூகத்திலே போன எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்ம நினைக்க கூடாது. எல்லா பிரச்சனைகள் வந்தாலும் அவர் சகலத்தையும் புதிதாக்குற தேவன். அதை மேற்கொள்வதற்காக அவர் அதற்கு ஏற்ற பலனை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன். அதே போல சரீர ஆத்துமாவிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆத்துமா ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம், நாம் அர்ப்பணிப்போம். சரீர சுகத்தையும் பலத்தையும் அவர் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆவியிலே நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க வாஞ்சிக்க வேண்டும். ஒருவேளை பார்த்தீங்கன்னா அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம் இந்த ஆவியினால் நிறைய பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற ஆவி சரீரத்தில் இருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்துல நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவர் ஒரு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த மாம்சமானது ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகளை ஒன்றுக்கொண்டு விரோதமாயிருக்கு. உங்கள் ஆத்துமா இதை செய்யாத, இந்த தப்பு செய்யாதன்னு சொல்லும். ஆனால் உங்கள் சரீரமோ அதை செய்யுன்னு சொல்லும். அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆவியிலே நாம் ஒவ்வொரு நாளும் பலப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் அவருடைய முழு மனதோடும் நாம் துதிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது நம்முடைய ஆவியிலே ஆத்துமாவிலே சரீரத்திலே விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது, அந்த திட்டத்தின்படி நாம் செய்யும் பொழுது அவர் நமக்கு குறித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை முழுமையாக அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். ஆவியிலே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை துதிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது ஆவியிலே அவர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் என்றாவது ஒரு நாள் எல்லாருக்கும் முடிந்து போகும். ஆனால் நிலையாத நித்திய அழியாத அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு நமக்கு ஏற்ற ஆவியிலே பலப்பட வேண்டும். அந்த ஆவியிலே நாம் விடுதலை பெற வேண்டும். அவர் நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியங்களே அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை பவுலையா அநேக நெருக்கங்கள் பட்டாங்க, அநேக பேர்கிட்ட என்ன செஞ்சாங்க? சிறைகளை போனாங்க, அநேக சபைகளை நிறுவனாங்க, அநேகருக்கு உதவி செய்தாங்க. ஆனாலும் அவருக்குள்ளாக ஒரு வியாதி இருந்தது. ஆனாலும் அவருடைய கிருபை என்ன செஞ்சது? ஒவ்வொரு நாளும் அவரை தாங்கி வழி நடத்தினது. ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் ஆவியிலே அவர் துதித்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை பவுலையாவை போல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவது என்று சொல்லி நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கிறோமா? ஒருவேளை நிச்சயமாகவே அவர் சகலத்தையும் புதிதாக்குற தேவன். அவர் சத்தியம் உள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். நீங்கள் முற்றிலுமாய் அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து பார்ப்பீர்களானால் உங்கள் சரீர பிரச்சனைகள், உங்கள் குடும்ப பிரச்சனைகள், ஒருவேளை எந்த வியாதியாக இருந்தாலும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுங்கள். ஒருவேளை நிச்சயமாகவே பாவத்துக்குள்ளாக சிக்கிக் கொண்டு இருப்பீர்களா? உங்கள் ஆத்துமாவே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுங்கள். ஆவியிலே பலப்பட்டு ஜெபியுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விடுதலை கொடுத்து எல்லாவற்றையும் புதிதாக்கி உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நாம் ஜெபிப்போமா? ஜெபிக்கிறோம். சாமி, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சப்பா, நீர் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன்.
நீர் உம்முடைய வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள் சாமி. அப்பா நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தகப்பனே. ஏசப்பா இந்த வேளையிலும் ராஜா யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ, என் சரீரத்தில் ஒரு விடுதலை வேணும், என் ஆத்மாவில் ஒரு விடுதலை வேணும், என் ஆவியில் ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் கூப்பிடுகிறாங்களோ ஏசப்பா, நீர் ஆண்டவரை இப்பொழுதே விடுதலை கொடுத்து புதிதாக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசுவி நாமத்தினால எல்லா சரீர பிரச்சனைகள் வியாதிகள் எல்லாம் ஆண்டவரை எப்பொழுதே மாறும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன தேவன் அப்பா இப்பொழுதே நீர் குணப்படுத்தும்படியாய் குணமாக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆத்துமாவில் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இருதயத்தின் பாரங்களை மாற்றுவீராக. யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ சாமி, இப்பொழுதே நீர் ஒரு விடுதலை கொடுக்கும்படியா என் தேவனாய கர்த்தர் நீர் தொடும்படியாய் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும்படியாய், பிரிவினைகள் எல்லாம் மாறும்படியாய், சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் மாறும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலை நாயகன் நீர் அல்லவா ஆண்டவரே. யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ சாமி, அப்பா யாரெல்லாம் உம்மை நோக்கி தேடுகிறார்களோ ராஜா, உம்முடைய வசனத்தை ஆண்டவரே நோக்கி பார்க்கிறார்களோ தகப்பனே, இயேசுவே நீர் ஒத்தாசை அனுப்பி ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். விடுதலை கொடுப்பீராக. ரிக்கதரல ஷகப ரிமாக்கரபலபோ ரிஷபுதிக்கிறோம் ஆண்டவரே. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடுந்த லேசான உபத்திரவம், இந்த உபத்திரத்தின் பாதையாண்டவரே நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. இப்பொழுதே மாற்றுவதற்காய் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. Father name of Jesus power is ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அந்த கிருபை ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களில் இப்பொழுதே நீங்க வைப்பதற்காய் சோத்திரம். நன்றி ஆண்டவரை. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் glory to Jesus power is இயேசுவின் ரத்தம் may heart power name of Jesus power. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. ஆமென்.